வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாவக்காய் பிட்ல பண்ண போறோம். அப்புறம் கோஸ் கேரட் போட்டு தேங்காய் போட்ட கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாவக்காய் பிட்லைக்கு வந்து பருப்பு, நல்லா ஒரு கரண்டி பருப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. பாருங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சு ரெடியாக இருக்கு. இப்போ இதுக்கு வறுத்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்துக்கலாம். நாம இந்த பக்கம் கடாயில் நான் பெருங்காயம் வந்து பருப்புலேயே போட்டதுனால வறுக்கும் போது நான் வந்து பெருங்காயம் போட போறது இல்லை. தனியா வந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், காரத்துக்கு வரமிளகா ஒரு 5. இதை வறுத்துக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருது. தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுவோம். ஆறினோடனே அரைச்சிக்கலாம். பாவக்காய் பிட்லைக்கு வறுத்தது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கோஸ் கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸ் கேரட்டை சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் கோஸ் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் பேன்ல எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து பாவக்காய் பிட்லைக்கு வதக்கிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுக்கிற பாவக்காயை சேர்த்துறேன். பாவக்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். பாவக்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு போட்டுடலாம். பிட்லைக்கு என்ன தேவையோ அந்த உப்பை போட்டுடலாம். இப்போவே புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன். புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு கொதி வரட்டும். இது புளித்தண்ணி கூடவே வந்து ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்ததை அரைச்சி அதுவும் ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இதோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். சாம்பார் பொடி புளி தண்ணிலாம் விட்டு நல்லா கொதிச்செடுத்து இப்போ வேக வச்ச பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே வந்து அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரணும். மிக்ஸி ஜார் எல்லாமே அந்த தண்ணியை விட்டுடலாம். இது கூடவே வெல்லமும் சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் அரைச்சதெல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் பாருங்க, கோஸும் கேரட்டும் நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய கேரட் கோஸ் கறி ரெடி. இந்த பக்கம் கோஸ் கேரட் வந்து தேங்காய் போட்ட கறி ரெடி ஆகிடுது. பாவக்காய் பிட்லையும் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுது. மிளகா கருவேப்பிலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்துருப்பீங்க. பாவக்காய் பிட்டில் கோஸ் கேரட் தேங்காய் போட்ட கறி. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு இந்த பிட்டில் பெசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.